எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்குங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஏசப்பா உங்களுக்கு ஒரு பிளஸிங்கான வார்த்தை சொல்ல சொன்னாங்க. அது என்ன வார்த்தைன்னு பாப்போமா? நீதிமொழிகள் 11:25 என்ன சொல்லிருக்கு வசனம் அப்படின்னா, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்ப இந்த வேத வசனத்தின் விளக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதமா இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம செழிப்பா இருக்கிறோம், நம்ம நல்லா என்ன செய்யறோம், 3 வேளையை சாப்பிடுறோம், விதவிதமா என்ன செய்யறோம், ட்ரெஸ் உடுத்துறோம், எல்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த உலகத்துல இன்னும் எத்தனையோ பேரு ஒருவேளை சாப்பாடு கூட என்ன செய்யறாங்க, கிடைக்க பெறாம இருக்காங்க. அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையிலயும் என்ன செய்யறாங்க, அநேக மக்கள் இந்த பூமியில வசிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும், இன்னும் கடவுள் நம்மளை மேன்மேலும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அது சாப்பாடா இருக்கலாம், ஒருவேளை உணவா இருக்கலாம், இல்ல நம்ம கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் துணி வகைகள் கலர் கலரா போடுறோம். எத்தனையோ பேர் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுவாங்க பாருங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கலாம். அப்ப நீங்க கொடுக்கிற காரியங்கள் ஒருவேளை சாப்பாடா இருக்கலாம், ஒருவேளை துணியா இருக்கலாம், இல்ல ஒரு 10 ரூபாய் என்ன செய்யலாம், பணமா கூட இருக்கலாம். எப்போதுமே நம்ம ஒரு சுயநலமான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழவே கூடாது. இன்னொரு இடத்துல ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதமா செழிப்பா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, உதவவே முடியாதவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, இன்னும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பெற்றோரால கைவிடப்பட்டவங்க, பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க, எக்கச்சக்கமான மக்கள் இந்த பூமியில வசிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், மனது இறங்கி உற்சாகமான மனதோட நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவும் செழிக்கும், நம்மளுடைய குடும்பம், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வோம், செழிப்பா இருப்போம். ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைய நாளில் இந்த வேதவசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you my dear friends.